பாருங்கள், ராஜ்மா வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்து ஒரு 6 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே உருளைக்கிழங்கு 2 எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு நட்சத்திரப்பூ, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, லவங்கம் 2, சின்னதாக ஒரு பாதி அளவு பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புதினா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ராஜ்மா சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 200 கிராம் அரிசிக்கு தான் இப்போ மசாலா சேர்க்க போகிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை மணம்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் சாதாரணமாக சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசிலேயே நல்லா வரும் சூப்பராக. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போவுமே வடிக்கிற அரிசி வச்சு தான் நான் செய்கிறேன். அரிசியோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நான் இந்த ஆழாக்கில் 1 ஆழாக்கு அரிசி தான் எடுத்தேன். இப்போ 2 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.